பாலா ஆண்டி, நீங்க மனசளவில் உடஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நடந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம 2 குடும்பத்துக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஐசக்கோட ஆளுங்க வினுவை தேடிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க உங்களை அடிச்சாங்களா என்ன? வினுவை அவங்க வீடு முழுக்க தேடி பார்த்தாங்க. லட்சியோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினாங்க. வினு எங்க வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க போனாங்க. சாரிப்பா, நான் அவங்களுக்காக பிரீத்தி கிட்டயும் ஆர்கே கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா ரொம்பவே கோவமா இருக்காரு. அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இந்த மாதிரி கோவப்பட்டு பேசினதை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு. அம்மாவையும் சத்தம் போட்டாரு. அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். எங்க மேல கோவமா இருக்கீங்களா மாமா? வினு பண்ண தப்புக்காக உங்க மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? அப்பா ஒரு முடிவு எடுத்து பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவர்கிட்ட பேசணும். அம்மா, நாம இப்படி வருத்தப்படுறதுல என்னமா பிரயோஜனம்? அவன் இப்ப எங்க இருப்பான்? போலீஸ் அப்புறம் ஐசக்கூடிய ஆளுங்களை ஏமாத்திக்கிட்டு அவனால மறைஞ்சிருந்து எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? அதுவும் ஒரு பொண்ணு கூட. அவன் செலவுக்கு கையில பணம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யார் இருப்பாங்க? அவங்க எங்க இருந்தாலும் சேஃபா இருந்தா போதும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பாதுகாப்பான இடத்துல இருந்தா போதும். மோகனண்ணா, இங்க நிறுத்தினா போதுமா? மழை பெஞ்சு விட்டதால கீழே உங்க வீட்டுக்கு போயிட்டு மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம்பா. இறங்குங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் கீழே போனா என்னோட வீடு வரும்.
இறங்கி வா. நீ கிளம்புப்பா, சாயங்காலம் பார்க்கலாம். சரிண்ணா. யாராலையும் இங்க வந்து உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எத்தனை நாள் வேணாலும் நீங்க தாராளமா தங்கலாம். வாங்க. என்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு துணையா நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. அது வரைக்கும் இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இங்க இருக்கிற ஒரு இடத்தோட பட்டா பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தது உங்க பெரியப்பா தான். அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் கொஞ்ச நாள் நீங்க 2 பேரும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்டப்போ நான் ஒத்துக்கிட்டேன். இதோ வீடு வந்துருச்சு. சிந்து, இவங்க தான் அவங்க சொன்ன பசங்களா? பார்க்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க. இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கே. ஒன்னும் பயப்பட வேண்டாம், உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கு. நீங்க வாங்க. வாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. அதுக்குள்ள இவங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டும். நேத்து ராத்திரி இவங்க வர்றதா சொன்னாங்க. பகல்ல டிராவல் பண்ண முடியாத நிலைமையில இருந்தோம். ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் இவங்க அப்பாவோட ஆட்களும் இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் உங்களை நாங்க பாத்துக்கிறோம். சரிதானங்க? பார்த்துக்க வேண்டியது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு இவங்களோட கார்டியன் நாம தான். என்னம்மா ஓடி வரும்போது இந்த தைரியம் இப்போ உன் முகத்துல இல்லையே. தைரியமா இருமா. வாங்க. வா. இப்போதைக்கு இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. நீங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்தி வர்றதுக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? முன்ன மாதிரி போன உடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க பையனோட ஃபோட்டோவையும் பொண்ணோட ஃபோட்டோவையும் வில்லேஜ் ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அதை உடனே கிழிச்சி போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். இருந்தாலும் நமக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. இவங்களை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமாங்க? அதை ஏமா நாம தெரிஞ்சுக்கணும்? நம்மக்கிட்ட சொன்னவரை நாம நம்புகிறோம், அவ்வளோதான். வினு, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம 2 பேரும் ஓடி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம். ஹலோ பெரியப்பா, அகிலா பேசுறேன். பாலா மூணாருக்கு போகவே இல்லையாம்மா? லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல அம்மாவால நிம்மதியா அங்க போய் வேலை பார்க்க முடியுமா? அதுவும் சரிதான். யாருமா? பெரியப்பாமா. ஹலோ. பாலா, நான் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன். கட்சியோட வார்டு கவுன்சிலர்கிட்டையும் நான் சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் சந்தேகப்படுற இடங்களுக்கு நானே போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு எந்த தகவலும் கிடைக்காததால உன்னை எப்படி பார்க்கறதுன்னு தான் வராமல் இருக்கேன். சுமேஷ் கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும், அது மட்டும் இல்லாம அனிலா கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிட்டு தான் நான் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ மூணார்ல இருந்தேன்னா தேடுதல் வேட்டையை அங்கிருந்து ஆரம்பிச்சிடலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்லம்மா, நீ தான் இங்க இருக்கல, நான் போய் அங்க தேடி பார்க்கறேன். பெரியப்பா என்னம்மா சொல்றாரு? இந்த விஷயத்துல
இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாதுமா. இல்ல நான் கிளம்பிட்டேன். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயஸ்ரீ. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணது கிடையாது, பட் உங்களுக்கு தெரியும். காணாத்தூர் டிஓஎஸ்பி கோபிகிருஷ்ணன் என் அண்ணன் தான். அவர் கால் பண்ணியிருந்தாரு, இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், நீங்க எங்கேயும் கிளம்புற மாதிரி இருக்கே. அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும். வாங்க. ஒரு என்கொயரி ஃபேஸ் பண்ற நிலைமையில நீங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது அது என்னுடைய கடமை சார். உங்க எல்லா விசாரணைக்கும் நாங்க ஒத்துழைக்க தயார். ஆனா போலீஸ்காரங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்றேன் சார். அகிலா வச்சிருந்த ஸ்கூட்டர் எப்படி லட்சுவோட கைக்கு போச்சு? அட அகிலா, நீ ஆஹா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? இன்னைக்கு இவ மிஸ்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னான். அங்க அவங்க மிஸ் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா இவளை காலேஜ்ல கொண்டு போய் விடணுமா. ஒரு பொறுப்பான அண்ணனா இருக்கும்போது தங்கச்சிக்காக நேரத்தை ஒதுக்கணும். கரெக்ட் தானே? இங்க பாரு, உனக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ஃபுல் டேவும் உன் கூட இருக்க நான் ரெடி. ஆனா எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அரை மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நான் போய் ஆகணும். உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா நீ போ, என்ன அகிலா நீ கூட்டிட்டு போவாங்க. அப்பா, நான் தப்பிச்சேன். ஐயோ, எனக்கு 8:30 மணிக்குள்ள ஹாஸ்பிடல் போகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. பைக்ல இருந்து இறங்கினவ இன்னும் ஸ்கூட்டர்ல ஏறாமலே இருக்கா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ. அப்போ நீங்க எப்படி போவீங்க? ஜித்து மாமா, நீங்க என்ன ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி டிராப் பண்ணா போதும். இது நல்ல ஐடியா. சரி, நீ வந்து வண்டியில ஏறு. அந்த நேரத்துல சந்தேகப்படுற மாதிரி வேற யாரையாச்சும் பாத்தீங்களா? இல்ல மேடம். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. உங்க பொண்ணுக்கு நடந்த அநியாயம் மத்த பொண்ணுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். லக்ஷ்மி பிரியாவுக்கு யார் கூடயாவது லவ் ஏதாவது இருந்ததா? நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. வேண்டாம், ரூமை மட்டும் காட்டுங்க. நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பிரீத்தி, லட்சுவோட ரூமை காட்டு. வாங்க. அப்பா, எதுக்குப்பா இந்த போலீஸ் விசாரணை எல்லாம்? நாமளே அவனுங்களை யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டுலாம்ப்பா. ஆனா அதுக்கு சம்மதிக்காம போலீஸ் விசாரணை தான் வேணும்னு சொன்னது பாலா தானே. போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம்.
அப்படி இல்லைன்னா நாமளே அந்த அயோக்கியன்களை கண்டுபிடிச்சு நம்ம கையாலே தண்டனை கொடுப்போம். லட்சு, நீ ஏமா எப்பவும் இந்த ரூம்லயே தனியா இருக்க? யார பார்த்தும் பயப்படாத. ஆன்ட்டியோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். நான் சில போட்டோஸ் உன்கிட்ட காட்டுறேன். இதுல இருக்கிறவங்கள முன்னாடி பாத்திருக்கியா இல்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லணும். ஓகே, இது பாரு. ஆன்ட்டி உன்கிட்ட சில கேள்வி கேட்கலாமா? உன்னை வண்டியில கடத்திட்டு போய் உன்னை அடைச்சி வச்சிருந்த அந்த கட்டடம் எங்க இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்கள பார்த்தா உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நீ பயத்துல கத்தாம இருக்கிறதுக்கு கம்மியான டோஸ்ல மருந்து கொடுக்கறேன். நான் காட்டின போட்டோஸ்ல அவங்க போட்டோ இல்லல்ல? லட்சு, இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி போன்லயோ இல்ல நேர்லயோ யாராவது உன்னை மிரட்டி உன்கிட்ட கோவப்பட்டு பேசினாங்களா என்ன? மேடம், இந்த நிலைமையில என் பொண்ணுக்கு பல விஷயம் ஞாபகத்துல இல்ல. இவ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது பாலாவோட பொண்ணு அகிலா கிட்ட தான். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவங்களால ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருந்து வாழ முடியாதுல. திரும்ப வருவாங்க. எங்க வருவாங்க? பெத்த அம்மாவும் அக்காவையும் வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் தானே. அவன் அப்படியே போகட்டும். பாலாண்டி, இப்ப நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்து கதறி அழுது காலை பிடிக்கும் போது நீங்க ஏத்துப்பீங்க. இந்த விஷயத்துல நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவனை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரேன் ஆண்டி. அப்பா தேடுவாங்க. அவனை நினைச்சு கவலைப்படாம வேலைக்கு போ. இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயம் வாழ்க்கையில நடக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. கேஸ விசாரிக்கிற ஆபீசர். Catch us on Tandivan.com, Facebook and YouTube.